அம்மே ரெடியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மம்முக்குட்டி ஃபேமிலி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு எமோஷ்னலான ஒரு விலாகாக இருக்க போகுது. என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்லலாம் நாங்கள் வந்து காமிச்சிருப்போம். என் ஹஸ்பண்டோடைய பாட்டி, அதாவது எங்கள் பாட்டிக்கு கிட்டத்தட்ட வயசு வந்து 90 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க. ஓகேங்களா, நாங்கள் தூத்துக்குடியில் இருக்கும்போதே உடம்பு சரியில்லை. அண்ட் இப்போ நாங்கள் வந்து காப்பு கட்டிட்டு பால்கோடு எடுக்கிறதுக்காக எங்களுடைய நேட்டிவான திருச்சிக்கு வந்திருக்கோம். ஸோ பாட்டியை வந்து போய் பார்க்க போகிறோங்க. ஸோ என்ன பாட்டி வந்து எப்படி எங்களை பார்த்தோன்னே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறாங்க, அண்ட் நாங்கள் வந்து பாட்டிக்கு என்னென்னலாம் வாங்கிட்டு போகிறோம் அப்படிங்கிறத வந்து ஒரு விலாகாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடிக்கடி போடுறக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொடுங்க. அம்மே ரெடியா? போலாமா மாமா? போலாமா பாட்டி பார்க்க போலாமா? ஸோ மக்களே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம விராலிமலையில் இருக்கக்கூடிய அப்போலோ ஃபார்மசி தான் வந்திருக்கோம். எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, பாட்டிக்கு வயசானனால அடிக்கடி வந்து இந்த கண் வலி, எரிச்சல் இந்த மாதிரிலாம் வரும். ஸோ அதை வந்து ஸ்மூத்தனிங் பண்ணுறதுக்காக வந்து ஒரு ஐ ட்ராப்ஸ் வந்து போட்டுக்குவாங்க. ஸோ அந்த ஐ ட்ராப்ஸ் வாங்குறதுக்காக தான் அப்போலோ ஃபார்மசி வந்து நாங்கள் விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டு பாப்பாவுக்கும் வந்து இந்த ஹிமாலயா பவுடர் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இது வந்து வெயில் சீசன், சம்மர் அப்படிங்கிறதுனால அந்த ப்ரிக்லி ஹீட் அப்படிங்கிற பவுடர் வந்து நான் வந்து சூஸ் பண்ணிக்குவேன். ஏன் அப்படின்னா இது வந்து வேர்க்குரு அந்த மாதிரிலாம் வராது. ஸோ 2 விஷயத்துக்கும் சேர்த்து பில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அப்போலோ ஃபார்மசியை விட்டு வெளியில் வந்துட்டோம். அதுக்கப்புறமா மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வெத்தலை பாக்கு. பாட்டி வந்து சாப்பாடே இல்லாமல் கூட இருந்துருவாங்க. பட் இந்த வெத்தலை பாக்கு இதெல்லாம் போடாமல் அவங்களால வந்து இருக்கவே முடியாது. ஸோ யார் வந்து பாட்டியை பார்க்க போனாலுமே வெத்தலை பாக்கு கம்பல்சரி வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ நாங்களும் வந்து வெத்தலை பாக்கெலாம் வாங்கிட்டு ஸோ அதுக்கும் வந்து பே பண்ணதுக்கப்புறமா பேக்கரி வந்து போயாச்சு. ஸோ பேக்கரி எதுக்கு போயிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, வந்து பசங்கள்லாம் இருக்காங்க, கொஞ்சம் குட்டி குட்டி பசங்கள்லாம். ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு, அண்ட் பாட்டிக்கு ரொம்பவே பிடிச்சது ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா ஜாங்கிரி தான். ஸோ ஜாங்கிரியும் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். பாட்டியோட ஊருக்கு போகிற வழி கொஞ்சம் ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா நல்ல க்ரீனிஷாக இருக்கும். அந்த சைடு இந்த சைடு வந்து ஏதாவது ஒரு விவசாயம் பார்த்துட்டே இருப்பாங்க. தென்னந்தோப்பு, அதுக்கப்புறமா வந்து பனைமரம், நெக்ஸ்ட்டு நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த பாவக்காய், குக்கும்பர் இந்த மாதிரி நிறையா வந்து விளைச்சல் வந்து போட்டிருப்பாங்க. அதுவே வந்து கொஞ்சம் தூரம் போக போக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எம்டி கிரவுண்டு, ரொம்ப வெயில் வந்து தெரிகிற மாதிரியான பிளேசஸாக வந்து இருக்கும். ஸோ கொஞ்சம் கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, வாட்டர் வந்து அவ்வளோவா பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கான ஒரு வில்லேஜ் தான் வந்து பாட்டியோட ஊர். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மெயின் சோர்ஸ் ஆஃப் ஒர்க்கிங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த செங்கசூளை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வந்து இந்த ஊரில் வந்து மெயினாக வந்து அந்த ஒர்க் தான் வந்து பார்ப்பாங்க. ஸோ எல்லா ஊரையுமே கடந்து வந்து பார்த்திங்கன்னா பாட்டியோட ஊருக்கு போயாச்சு. ஸோ அங்கே பக்கத்தில் போனோன்னா பாட்டிக்கு வந்து டீ ரொம்பவே பிடிக்கும். அதாவது பாட்டி வந்து காலையில் சாப்பிடுவாங்க, நைட்டு சாப்பிடுவாங்க. ஆஃப்டர்நூன் வந்து டீ மட்டும் தான் குடிப்பாங்க. ஓகேங்களா, ஸோ வந்து வீட்டில் போய் டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னாலும் நாங்கள் காப்பு கட்டியிருக்கனால அங்கே வந்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுனாலேயே நாங்கள் வந்து டீ வந்து பார்சல் வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பாட்டியோட வீட்டுக்கு போனோம். ஸோ பாட்டியோட வீடு வந்து பார்த்திங்கன்னா
இப்போ தான் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. பாட்டியோட வீடுன்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என் ஹஸ்பண்டுடைய தாய் மாமா ஓகேங்களா. அவங்க வந்து குட்டி வீட்டில் தான் இருந்தாங்க. அண்ட் இப்போ தான் வந்து புதுசாக வந்து வீடு வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. ஸோ பாட்டி வந்து பார்த்திங்கன்னா எங்கடா ஆளை காணோம் அப்படின்னு தேடும்போது அந்த ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ட்ரெஸ் வந்து அலசிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்லேயே பாட்டிக்கு 90 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. பட் அவங்களுடைய வேலையாக அவங்களே தான் வந்து பார்த்துக்கிறாங்க. ஸோ போன உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எமோஷ்னல் ட்ராமாவே போச்சு. ஸோ வந்து என் ஹஸ்பண்டை பார்த்தோன்னே அவங்க ரொம்ப எமோஷ்னலாக பிரேக் டவுன் ஆகிட்டாங்க. ஸோ வந்து பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறமா வந்து ரொம்ப நேரம் வந்து நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. பாட்டி படுக்கிற கட்டடெல்லாம் போட்டா பிடிக்காதுமா. உங்க அத்தை விட்டதான் பிடிக்கணும், பிடிச்சிட்டேன். நீங்க கட்டில்ல உட்காருங்க. கட்டில்ல உட்காருங்க. நான் இங்க உட்காந்துக்கிறேன். அட நீ உட்காரு. நீங்க கட்டில்ல உட்காருங்க பாட்டி. கட்டில் இருந்தா என் பிள்ளையோட போய் உட்காருங்க. எந்திரிங்க. மெதுவா உட்காந்துக்கங்க. உனக்கு பிடிச்ச ஜாங்கிரி சாப்பிடு. அங்கே பாக்குது. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா? காது கேட்டாதானே, காதெல்லாம் அவுட்டு. நல்லா இருக்கான்னு கேக்குது. இந்த வெத்தலை நல்லா சாப்பிடு அம்மாயே. வெத்தலைய இந்த கண்ணுக்கு மருந்து, சொட்டு மருந்து. ஆமா கொஞ்சம் நேரத்தை கிளம்ப வேண்டியதான். ஸோ மக்களே நீங்களே பார்த்துருப்பீங்க. பாட்டிக்கு வாங்கிட்டு போன திங்ஸ் எல்லாம் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஜாலியாக பேசிட்டு அதுக்கப்புறமா வந்து கிளம்பணும். ஸோ வெயில் வந்து ஜாஸ்தியாக இருந்தனால வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா தர்பூசணி வந்து வித்துட்டு இருந்தாங்க. தோட்டத்தில் விளைஞ்சது ஃப்ரெஷ்ஷாக அவங்க வீட்டுக்கு வெளியிலே வந்து போட்டிருந்தாங்க. தோட்டமும் வீடும் ஒரே இடத்துல இருந்தது. ஸோ வெளியில் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 kgs இருக்கிற மாதிரி வாட்டர்மெலன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதே பைபாஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி கம்மங்கூழ் கடையும் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதையும் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே வந்து நாங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ மக்களே அவ்வளோதான், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேஸ் எல்லாம் பார்த்தாலே தெரியும், வெயிலில் போய் காஞ்சி கருவாடாயிட்டு வந்திருக்கோம். சரியான வெயிலுப்பா. தூத்துக்குடியோட திருச்சியில் பயங்கர வெயில். அதாவது தூத்துக்குடி குவார்டர்ஸ் சுற்றி நல்லா மரமாக வச்சு வளர்த்துட்டாங்களா. ஸோ எங்களுக்கு வந்து வெயில் அவ்வளவா தெரியல. அதோட கடலோர பகுதினால எங்களுக்கு அவ்வளவா வெயில் வந்து ஜாஸ்தி தெரியல. பட் இங்கே வந்து செம்மையான வெயிலுங்க. உண்மையாலுமே நாங்கள் காஞ்சது மட்டும் இல்லாமல் மாமாவையும் தூக்கிட்டு போயிட்டு அவளையும் வந்து நல்லா காய வச்சு கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஸோ வீடியோலேயே வந்து பார்த்துருப்பீங்க. பாட்டியும் ஹாப்பி, நாங்களும் ஹாப்பி அவங்கள போய் மீட் பண்ணதில். ஸோ நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு செக்மெண்ட்டாக கூட உங்களுக்கு வந்து ஒரு விதத்தில் வந்து தோணியிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் இருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.